வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு வீடு ஏஆர் சிட்டின்னு சொல்லி மகரிஷி ஸ்கூல் ஆப்போசிட்டில் ஒரு வீடு, அருமையான வீடு. இது வந்து 1250 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீடு வந்து வீட்டை வந்து லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே பாதாள சாக்கடை இது முதற்கொண்டு எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த ஏரியாவில் ரோடு, தார் ரோடு. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 40 அடி ரோடு. இது வந்து 24. அப்போ இதிலேருந்து நமக்கு இது இருக்குது. ஏன் சார் அந்த டேப்பர்லேருந்து செவுத்துலேருந்துன்னா ரோடு பெருசாக வருமே, எது வரைக்கும் வரும் சார்? 30 அடி வந்துடும்ல சார்? அடி கூட இருக்குங்க இல்லையா? 24 அடியா? சரி சார், 24 அடி ரோடு இதில் வந்து வருது. அதே மாதிரி இந்த பாருங்கள், புதிய வீடு விற்பனைக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏஆர் சிட்டி. ஆமாம், இது வந்து சிக்கந்தர் சாவடியிலேருந்து பொதும்பு போகிற வழியிலேயே இருக்குது. கொஞ்சம் தூரம் கோவில் பாப்பாக்குடி அப்படின்ற இடத்துல இருக்குது. மதுரை சிக்கந்தர் சாவடியிலேருந்து கோவில் பாப்பாக்குடி அப்படின்றது நியரஸ்ட்டில் தான் இந்த ஸ்கூலு மகரிஷி வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. ஓகே, இப்போ வீட்டை பார்த்துருவோம். வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன், வீடோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது. இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வண்டி கார் ஏற்றி உள்ளே போர்ட்டிக்கோல நிப்பாட்டிக்கலாம். இந்த நம்பரை கான்டாக்டுக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். ஓகே, எல்லாமே எம்எஸ் டோர் போட்டிருக்காங்க. கனமாக நல்லா கேஜ் கூட்டினதாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. கேட்டு டைல்ஸ் வந்து போர்ட்டிக்கோவில் வந்து ஒரு 9 அடிக்கு டைல்ஸ் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல் டைல்ஸ் நல்லா இருக்குது. கீழே வந்து ஒரு ஓப்பனர் இருக்குது. இது வந்து போரு. அதே மாதிரி அங்கே செப்டிக் டேங்க்கு அந்த மூலையில் கார்னரில் வச்சுருக்காங்க. படிக்கட்டு எல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது. அது வந்து எதிர்த்தாப்பில் இந்த ஸ்டேர் கேஜ் கீழே வந்து இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு நல்லா ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. கலர்ஃபுல் டைல்ஸ், நல்லா பூ டிசைன் போட்டு வச்சுருக்காங்க. லைட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அழகாக எரியுது. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அந்த டேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்துருவோம். இப்போ ஹால் எடுத்துக்கிட்டோம்னா இது 360 ஸ்கொயர், 16க்கு 20 இந்த ஹால் வந்து பாருங்கள், நல்ல பெரிய ஹால். இதில் தாராளமாக சோபாவாக போட்டு வச்சாலும் எப்படி வச்சாலும் இது ரொம்ப பெரிய ஹால், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனே இந்த வீட்டில் நடத்தி முடிக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. நல்ல பெரிய ஹால். அதே மாதிரி இங்கே உள்ள வந்துட்டோம்னா இது வந்து ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு பெட்ரூம். இது வந்து மேலையெல்லாம் பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கபோர்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்க, கபோர்ட் செட் வச்சுட்டாங்க, நல்லா இருக்குது. மேலே அந்த இதில் மச்சு, அதில் வந்து பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். இது வந்து இண்டியன் டாய்லெட்டு, ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். நல்லா ஸ்பேஸியதாக இருக்குது, நல்லாயிருக்கு. பூஜா ரூம் இருக்குது, பூஜா ரூம் இருக்குது. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே பூஜை பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். மேலே குத்து விளக்கு போன்ற
பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் மேலே வச்சுக்கலாம். சாமி படங்கள் எல்லாமே, பூஜாரம் நல்லாயிருக்கு. இது மேலே பால் சீலிங் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே அப்புறம் எல்இடி போட்டிருக்காங்க. அது அழகாக இருக்குது பார்க்குறக்கு. வெளிச்சம் சைடில் தெரியுது பார்த்திங்களா, வெளிச்சமாக எல்இடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது டிவி ஷோகேஸு. டிவி ஷோகேஸ் இது நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. அதுலேயே லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே பூராமே கபோர்டு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ கிச்சன் போயிடும். இது வந்து 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. நல்லா இருக்குது. இதில் பூராமே கபோர்ட் செட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலையெல்லாம் கபோர்ட் செட்டு ஒரு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அழகாக நல்லா கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். இதுமாரி இந்த இருக்குது. கிச்சனில் வந்து இதெல்லாம் வந்து வாஷ் பேஷினை நல்லா கழுவுறதுக்கு, பாத்திரங்கள் கழுவ வைக்க எல்லாமே கபோர்ட் சிஸ்டம் இந்த வச்சுருக்காங்க. கபோர்ட் செட்டு நல்லா இருக்குது. கிச்சன் வென்டிலேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து அழகாக ஒரு டிசைன் கொடுத்து கோல்டன் கலர் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. இது இன்னொரு பெட்ரூமு. மேலே நல்லா அழகாக வால்பட்டி பார்த்து பால் செடிங்க ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் கபோர்டு நல்லா போட்டிருக்காங்க. மேலேயும் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி, கீழேயும் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அட்டாச்டு லெட்டின் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 lakhs சொல்கிறாங்க. 70 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்போ குறைக்கலாம், பேச்சுவார்த்தையில் குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து நிலவாசல் கதவு எல்லாமே டீ கூட்டு தான், ஒரிஜினல் தேக்கு தான் போட்டிருக்காங்க. ஜன்னல் கதவு அனைத்துமே, ஜன்னல் பத்தி, ஜன்னல் நிலை எல்லாமே வந்து தேக்கு தான் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. வீடு ரொம்ப அமைப்பாக இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது. இன்னும் நைட்லலாம் பார்த்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா லைட்டிங்ஸ் அந்த மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. கார் நிப்பாட்டுற அளவுக்கு போர்ட்டிகோவும் நல்லாயிருக்கு. மாடி எல்லாமே அழகாக இருக்குது. எல்லாமே இது வந்து மாடிக்கெலாம் வந்து எஸ்எஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடிக்கு ஹேண்ட்ரில் பூரா எஸ்எஸ்ஸு. மாடியும் பார்த்துருங்க. அதுலேயுமே டாம் ப்ரூஃப் படிச்சிருக்காங்க. வெறுமனே இது இல்லாமல் அந்த தட்டோடு மட்டும் வெறுமனே பதிக்காமல் அது மேலே டாம் ப்ரூஃப் படிச்சிருக்காங்க. இல்லைன்னா அந்த வெயிலுக்கு நிற்க முடியாது. டாம் ப்ரூஃப் படித்தா 10 டிகிரி குறைச்சி கொடுக்கும். அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு வீடு. ஏரியா எல்லாமே அழகாக இருக்குது. சரி, காண்டாக்ட் நம்பர் அந்த வீடியோலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொடுத்துருக்கோம். வீடு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. நன்றி.